அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லோரும் இது பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷினி மேம், மதுசூதன் சார், ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40-50 டெக்னீஷியன் லைஃப் இருக்கும். இந்த லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை தாண்டுமான்ற விஷயம் வந்து நிறைய கேள்விக்குரியதாக இருக்குது. அது அந்த ஏன்னா லைக் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் வச்சு. ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹரிவுத்ராஜ் சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா இங்கே ஒரு பெரிய வந்து உளவியல் சிக்கலாகவே இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஹார்ட்லேருந்து பேசுகிறேன், பெரிய உளவியல் சிக்கலாகவே இங்கே போயிட்டுருக்கு. இவ்வளோ மீடியா, ஆன்லைன் மீடியம், இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலராக 2 பேர் அவங்கள மட்டுமே வந்து சினிமான்றதை வந்து என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல என்னால். இப்போது லைக் எப்போனா அவங்க எழுதினாதான் இந்த படம். என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறான், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா டாக் போய் நிற்குது, அவங்க ஒன்றும் ரிவ்யூ போடலையே மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கே வந்து இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஆடியன்ஸ் மேலே சின்ன மன வருத்தம் தான். லைக் எப்படின்னா இவ்வளோ மீடியம், இவ்வளோ கேமரா இருக்குது, ஆன்லைன் மீடியம் இருக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக அவங்க 2 பேர் எழுதுறது தான் இந்த படம், இதுதான் சினிமான்றது வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வாங்க, நீங்கள் படம் பாருங்க. ஏன்னா அவங்கள கேட்டு நம்ம வீட்டில் அரிசி வாங்கல, அவங்கள கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்முடைய ஒப்பீனியன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது. நீங்கள் வாங்க, நீங்கள் கிரிட்டிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் பிடிக்குது பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும். நன்றி.